ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா கரோல்பாக் பஜார் வந்து இப்போ போயிருந்தேன். பஜார் வந்து ஒரு அதில் உள்ள நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷோரூம் வந்து உள்ளே போனோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து போனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் உள்ள ட்ரெஸ்ஸை வந்து அந்த இல்லை வாசலில் அந்த பக்கம் உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 350, 550, 1000, 1500 இப்படி நிறைய வந்து விதவிதமாக வந்து இருந்துச்சு. கடைசியில் நான் வந்து எவ்வளோவுக்கு வாங்கினேன் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். நான் வந்து 350 ரூபாய்க்கு வந்து 2 குர்த்தி செட் எடுத்தேன். அதாவது பேண்ட்டு குர்த்தி துப்பட்டா 3மே சேர்த்து 350 ரூபாய்க்கு. பொதுவாக கரோல்பாக்கில் நான் இதுவரை இத்தனை வருஷமாக வந்து எடுத்திருக்கேன். ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா சாயமே வந்து போனதே கிடையாது. ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். ட்ரெஸ் வந்து முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியான விலையில் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியம், 350னாங்க, 550, அப்புறம் 1000, 1500 இப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து கடையிலே வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஒரு 350 ரூபாய்க்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா வெட்டிங் டே வருது வர வெள்ளிக்கிழமை. அதுக்காக தான் சரி 2 ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஒன்று வந்து குர்த்தி துப்பட்டா எல்லாம் தந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஷர்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து விலையெல்லாம் வந்து ரொம்ப கூட்டிட்டாங்க. ரோட்டில் வந்து இந்தளவுக்கு போடுறாங்களா வந்து ஆச்சரியமாக இருக்குது. முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ 1000, 1500 வந்து ரோடு வச்சுருப்பாங்க. ஆனால் கடைகளில் இருக்கிறட்டும் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைதராபாத் போகும்போது போன மாதம் 1000 ரூபாய்க்கு எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டெல்லாம் வந்து சாயம் போயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் 1000 ரூபாய்க்கு எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கலரெல்லாம் வந்து ஒட்டி இருந்துச்சு. அதனால தான் வந்து சரி அப்போ நம்ம ரோட்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் நான் நினச்சபடி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கிடைக்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமமே வந்து குறைஞ்சதே 350 ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க. குறைஞ்சதே 350 ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷோரூம்குள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல. அப்புறம் திரும்பவும் வெளியில் வந்து நான் எடுத்தேன். இப்போது பாருங்கள் ஷோரூம்லேயே நிறைய வந்து போட்டிருக்காங்க. இதே கீழே மட்டும்தான் லேடி ட்ரெஸ் மட்டும்தான் பார்த்தேன். வேறு ஒன்றும் சாமான் பார்க்கல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். 500, 1000, 1500 நல்லா இருந்தால் வந்து வாங்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். 1000, 1500 கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசலில் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு பார்த்தேன் வரும், உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கா. அது வெறும் 550 ரூபா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் வெறும் 550 ரூபா தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி அடுத்த தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து பிடிக்கணும், மனசுக்கு பிடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா 500 இருந்தாலும் சரி 5000 இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சா மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஹேண்ட்பேக்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வாங்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரு. ஹேண்ட்பேக் வந்து போன தடவை கரோல்பாக் 200 வாங்கினேன். அது நல்லாவே இல்லை. அதுக்குள்ளே வந்து கிழிஞ்சிடுச்சு. அதனால சரி வேறு ஹேண்ட்பேக் நல்லதாக 1000, 2000 வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தா 300, 400 தான் போட்டிருக்காங்க. அதனால் வேறு ஏதாவது கடையில் தான் போய் வாங்கணும் அப்படி விட்டுட்டு ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்மார்ட் பஜார் 5 மாடி. அதனால் அடுத்த தடவை ஹைதராபாத் போகும்போது இப்போவே ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு ஏப்ரல் மாதக்கிட்ட போகும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ட்ரெஸ்ஸு பேக்கு 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அங்கே தான் எனக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து தான் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கிக்க போகிறேன். அது மாதிரி ஹேண்ட்பேக் ஆனால் அங்கே வந்து 3000 ரூபா 4000 ரூபா போட்டிருக்காங்க ஹேண்ட்பேக்கு. குவாலிட்டி எப்படி இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மினிமமே அங்கே 3000 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தேன், இங்கே தான் வேறு ஏதாவது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்லதாக வாங்கலாம் அப்படி. இங்கே பாருங்கள் 550 ரூபா தான். அப்புறம் திரும்பி வந்துட்டேன் கடையிலேருந்து. இந்த பாருங்கள் இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 550 ரூபா தான். குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. தொட்டு பார்த்தேன் ஒரு 350 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்குன்னா நல்லாயிருக்கு. குவாலிட்டிக்கு தகுந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா தான். நல்லாயிருக்கு குர்த்தி. எல்லா சைஸ்லையுமே இருக்குது. அந்த பிங்க் அப்படி தான். இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 550 ரூபா தான் சொன்னாங்க. ஒரு 450 ரூபாய்க்கு 100 ரூபா குறைச்சி கேட்டேன். ஆனால் தரமாட்டேன். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் தான் சொல்லுவாங்க. 450 கேட்டேன், இல்லை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 550 தான், அதில் 5 பைசா குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வாங்கினேன். இந்த பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது, பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்கியிருக்கலாம். ஷோரூமை பார்த்துட்டு இந்த வெளியில் வந்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ரோட்டில் உள்ள கடைகள் எல்லாம் நிறைய லாஸ்ட் வரையும் போனோம். வெயில் வந்து கடுமையான வெயில். வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். ஏன்னா இந்த வெயில் பார்த்திங்களா, நைட்டு தான் போனாலும் அவ்வளோ பேரும் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இப்போ நம்ம போய்கிட்டே இருந்துச்சுன்னா நிறைய கடைகள் இருக்குது. செருப்பு, பேக்கு எல்லாமே வந்து எக்கச்சக்கம் இருக்குது. கடைகளுக்கு பஞ்சமே கிடையாது. கடவுள் காலே வலிச்சிடும். அந்த அளவு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். கையில் பைசா வந்து நிறைய 5000ரூவா, 10,000ரூவா, 20,000 எவ்வளோ ரூபா எடுத்தாலும் நமக்கு அங்கே பொருளெல்லாம் பார்த்தா வாங்கணும் ஆசையாக இருக்கும். பார்க்க அவ்வளோவுமே காலியாகிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் 1000ரூவா, 1500ரூவா. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தேன், தீபாவளிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கலை. ஏன்னா இப்போவே ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரி சும்மா தான் வாங்கினது. அதனால் தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1000ரூவா, 1500ரூவா ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம். இது 1000ரூவா தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுலேயே வந்து போட்டிருக்காங்க. முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா 1000ரூவாய்க்கு ஷோரூமில் தான் இருக்கும். இந்த மாதிரி வெளியில் வந்து 1000ரூவாய்க்கு ட்ரெஸ்ஸே இருக்காது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம. ஆனால் இப்போ விலைவாசி ஏறினால அவங்களும் 1000ரூவா, 1500ரூவா அவங்களுக்கே வந்து வச்சுருக்காங்க. அப்போ ஷோரூம்லேயும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சூட்கேஸ் அந்த பேக்கு அங்கேயும் பார்த்திங்கன்னா 3000ரூவா, 4000ரூவா சொல்கிறாங்க. ஷோரூமில் 2000ரூவா சொல்கிறாங்க, 3000ரூவா, 4000ரூவா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். எத்தனை ட்ரெஸ் வாங்கினேன்? 2 ட்ரெஸ் தான் வாங்கினேன். 350 ரூபாய்க்கு 2 செட்டு வாங்கியிருக்கேன். 2 செட்டு 700ரூவா. பாருங்க, இங்கே சூட்கேஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப விலை 2500, 3500 எக்கச்சக்கம் வந்து விலை வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கடைகள் இருக்குங்க. கிராஸ் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருந்துச்சுன்னா கடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கூட்டம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் கூட்டம் இருக்கும். இதெல்லாம் ஜுவல்ஸு, அது இது இயரிங்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு லேடிஸ் கூட்டம் வந்து எக்கச்சக்கம் இருக்குது பாருங்க. அதுபோக வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய மோமோஸு, அது இது நூடுல்ஸு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம்ன்ட்டு எக்கச்சக்கம் கூட்டத்துக்கு குறைவே கிடையாது. இப்போ நேரம் ஆக ஆக 9 மணி ஒரு 10 மணி வரைக்கும் கூட்டம் எக்கச்சக்கம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ். எவ்வளோ கடைகள். ஆயிரக்கணக்கான கடைகள் இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே பஜார் போனோன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்றைக்கி ஏராளமான கடைகள் வந்து வச்சுருப்பாங்க. கூட்டம் அலம்போதும். கடைகள் வந்து ஏகப்பட்ட ஷோரூம்ஸு. இதுமாதிரி 100 வாட்ச் வாங்கியிருக்காங்க. 100 வாட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். அது வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே உழைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ 2000 வாட்ச் வச்சுருக்கேன். அது வந்து உழைச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து பெங்களூர் போகும்போது வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ட்ரெயினில் வந்து டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டேன். இப்போ இந்த வாட்ச் ஓடுதா அப்படின்னு தெரியல. 100 1 வருஷம் ஓடிச்சு. ரொம்ப அருமையாக ஓடிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கூட ஓடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது.
பாருங்கள் சூட்கேஸு பேக் எல்லாருமே இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. சின்ன சின்ன சைஸில் நம்ம கேட்குற மாடல் பாருங்கள், மாடல் சைஸு எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். நேற்று வந்து ஷோரூமில் ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரெஸ் எடுத்தோம். கூட்டம் பார்த்திங்கன்னா பில் போடவே ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதுது. அதுக்கப்புறம் வேண்டான்னு எடுத்த ட்ரெஸ்ஸை அங்கேயே நாங்கள் போட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயத்துக்கெலாம் வந்து போடுவாங்க. நிச்சயம் கல்யாணத்துக்கு போடுற ட்ரெஸ்ஸு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஷோரூமில் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். 15,000 20,000 25,000 இருக்கும். பொதுவாக சில ஷோரூம்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிருக்கேன் பார்த்தேன்னா மினிமமே 3500 4000 தான் இருக்கும். குறைஞ்சதே வந்து பார்த்தா 1500 கூட கிடையாது. 2500 3500 4500 5500 தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். நிறைய இடத்துக்குள்ளே ஷோரூமில் போய் பார்த்துருக்கேன் நான். பாருங்கள், புடவையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரி ஆனால் விலை எக்கச்சக்கம் இருக்கும். 10,000 20,000 இருக்கும். அதுமாரி நிறைய பிராண்ட் வாங்கிறதுக்கு உண்டான கடைகள் நிறைய வந்து ஷோரூம்லாம் இருக்குது. அங்கே போய் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே பஜார் வந்து பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் நான் போயிருக்கேன் அப்படிங்கும்போது வீடியோ எடுத்துகிட்டே போயிருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்கேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் பாருங்கள். வீடியோ எடுக்கிறது வந்து கையில் செல்ஃபி இது இருந்தால் கூட பரவாயில்ல, செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சு நம்ம எடுக்கலாம். ஆனால் செல்ஃபி ஸ்டிக் கூட வந்து இல்லை. இப்போ இப்படி கையில் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் வந்து எடுத்திருக்கேன். இனிமேல் தான் மீஷோவில் வந்து வாங்கணும் அப்படி வச்சுருக்கேன். எனக்கு செல்ஃபி ஸ்டிக் எடுத்தேன்னா இல்லை 2 பக்கம் இப்போ கடை அப்படின்னால என்னால் எடுக்க முடியல. ஏதாவது ஒரு சைடு தான் எடுக்க முடியுது. இதே செல்ஃபி ஸ்டிக் இருந்தது வச்சுக்கோங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் எடுத்திருப்பேன். அந்த சைடு திருப்பி வந்து இப்போ கையில் வந்து மொபைலில் பிடிக்கிறவங்க வந்து வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. இதே ஸ்டிக்காக அதுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த பக்கம் அப்படி எடுத்துக்கலாம், அந்த பக்கம் எடுத்துக்கலாம், இல்லை சென்ட்ரு எடுத்துக்கலாம், 2ஐயும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும் அப்படி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வாங்கலை. இப்போ நம்ம வந்து என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அதை தவிர எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏதாவது வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவை இன்ஸ்டால் பண்ணி வாங்கிட்டு திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஏன்னா டெய்லி இருந்தால் ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் நான் இருக்க மாட்டேன். ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். இப்போ வந்து செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வாங்கணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போயிடுது. அதனால் அதுக்கு வந்து வாங்கணும். இப்படி சில இது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இவ்வளோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் வந்து கம்மியாகும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் வந்து போய்கிட்டே தான் இருப்பேன். நிறைய ஊர்களுக்கு போவேன். சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கெல்லாம் போவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் இன்னும் நிறைய ஊர்களுக்கு போவேன். அதனால் அது பற்றிய வீடியோ ப்ளேலிஸ்ட் வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அதனால் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை சீரியல் பார்க்கணுன்னா சீரியல் பாருங்கள். கோயில்
தொழில் உண்டு, பக்தி பிடிக்குன்னா பக்தி சீரியல் போட்டிருக்கேன், அனிமல்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், பேர்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், இப்படி நிறைய வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ சேனலில் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இப்போ வந்து 10,000க்கு மேலேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பாருங்கள், ஷோகேஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தொடர்ந்து வந்து வீடியோ பார்த்துட்டே வராங்க. நான் வந்து நடுவில் கூட்டத்தையே வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து கூட்டத்தை எடுக்கிறதுனால வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஒன்லி இந்த பக்கம் மட்டும் ஷோரூம் அதெல்லாம் இந்த கடைகள் மட்டும் அந்த கடைகள் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். 1-2 இடத்துல தான் எடுத்தேன். கூட்டம் அப்படியே எடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். ஷோரூம், ஷோகேஸு, ட்ரெஸ்ஸஸ் இதை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய முடியும். லைக் போடலைன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. நீங்கள் லைக் போடால் சில பேர் வந்து லைக் பண்ணுறாங்க, சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நமக்கு தெரியல. தொடர்ந்து வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.